பண்ணுவார். டக்குன்னு நினைச்சாருன்னா ஓகே நம்ம வந்துடலாம் அப்படின்னு நினைச்சு வருவாரு. அதுக்கான முயற்சிகள் அவரை தொடர்ந்து சுத்திட்டே இருக்காங்க, வட்டமிட்டுக்கிட்டு இருக்காங்க அரசியல்வாதிகள். நீங்களும் அரசியலுக்கு வாங்க. காரணம் விஜய் அரசியலுக்கு வந்துட்டாரு. அவருக்கு ஆப்போனண்டா நல்ல ஒரு கேண்டிடேட் வேணும், அதுக்கு அஜித் வரணும் அப்படின்னு. அந்த கொண்டாட்டம் யாருக்கு இருக்க போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இப்போதைக்கு விஜய் மட்டும்தான் சினிமா விட்டு விலகுகிறார். 69 அதாவது ஜனநாயகன் படத்தோட அவர் அரசியல் போறாங்கிறத அறிவிச்சிருக்காரு. என்னுடைய கருத்து என்னன்னா, கூடிய விரைவில் விஜயும் மறுபடியும் படத்துல நடிக்க வருவார். இன்னைக்கு விஜய் தான் தமிழ் சினிமால அதிகமான சம்பளம் வாங்கக்கூடிய நடிகர், அதிகமாக ஆடியன்ஸால் வரவேற்கப்பட்டு பார்க்கப்பட்டு ரசிக்கப்பட்ட நடிகர், அதிகமான பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன் பண்ணக்கூடிய நடிகர், அதிகமான வியாபாரத்தை கொடுக்கக்கூடிய நடிகர், அதிகமான லாபத்தை தயாரிப்பாளர் கொடுக்கக்கூடிய நடிகர். இது எல்லாம் இருந்தால் கூட இதெல்லாம் மீறி ஒரு முதலமைச்சரா உட்காரணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம், நான் சொல்றது குறைஞ்சபட்சம் 30% ஓட்டை வாங்கணும். யார் இணையறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னா, பாமகவோட ஒரு மீட்டிங் ஒரு இது நடந்துட்டு இருக்கு. அதனால விஜயினுடைய அரசியல் மூவ் இருக்கு பார்த்தீங்களா, அது ரொம்ப 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 அது எப்படி சொல்றது, அவசரப்பட்டு எடுத்துட்டாரோ அப்படிங்கிற ஒரு இதும். காந்தம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சினிமா விமர்சகர் மற்றும் ஆஸ்கர் மூவிஸ் ப்ரொடியூசர் பாலாஜி பிரபு நம்ம கூட இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். நீங்க இந்த விஷயங்கள் சொல்லும் போதுதான், ஏன்னா படத்துல அஜித் சாருக்கும் சரி இல்ல விஜய் சாருக்கும் சரி, இவங்க 2 பேருக்கும் தான் அதிகமா ஒரு போட்டிகள் இருக்கும். ஏன்னா ஒரே வருஷத்துல 2 மூவி இவங்க 2 பேரும் ரிலீஸ் ஆகுதுன்னா 2 ஃபேன்ஸும் அவங்களுக்குள்ள ஒரு ஃபைட்ஸ் இருக்கும், நிறைய விஷயங்கள் நடக்கும். இப்போ விஜய் டோட்டலா மூவியை விட்டு போய் பொலிட்டிக்கல்ல இப்போ கலக்கிட்டு இருக்காருன்றப்போ, அப்போ சினிமால அவருக்கு போட்டியா யாருமே இல்லை. அப்ப டெஃபினட்டா அரசியல்ல அவருக்கு போட்டியா விஜய் கூட இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சும் அடிபட்டு இருக்கு. இப்ப இந்த இடத்துல நான் இன்னொரு விஷயத்தையும் பதிவு பண்றேன். அதாவது முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மையா உயிரோடு இருந்தபோது அவங்களே அஜித்தை கூப்பிட்டு இந்த மாதிரி விபத்துக்கள், அதாவது ஆபத்தான கார் ரேஸ் எல்லாம் பண்ணாதீங்க, பார்த்து பண்ணுங்கன்னு ஒரு அட்வைஸ் பண்ணதாகவும், அந்த நேரத்துல ஏன் நீங்க அரசியலுக்கு வரக்கூடாது, ஏன் நீங்க ஏடிஎம்கே கட்சி எனக்கு அப்புறம் நீங்க வழி நடத்தி கொண்டு போக கூடாது அப்படின்னு அரசியலுக்கு அன்னைக்கே அழைப்பு விடுத்ததாகவும் சரித்திரங்கள் இருக்கு. புரியுதா உங்களுக்கு? அதனால என்ன வேணாலும் நடக்கலாம். திடீர்னு தோணுச்சுன்னா அவரும் அரசியலுக்கு வந்துட்டாருன்னா அப்ப தமிழ்நாடோட அரசியல் கிழமை வேற மாதிரி மாறிடும். அதுக்கப்புறம் மறுபடியும் அரசியலும் விஜய் வேசஸ் அஜித் அப்படின்ற மாதிரி போயிடுவான். இருக்கட்டுமே, நல்லதுதானே. விஜய் வேசஸ் அஜித்னு இருக்கட்டுமே. அதாவது சினிமால யார் ஜெயிச்சாங்கன்னா 2 பேருமே ஜெயிச்சாங்க. அதாவது அஜித் எந்த விதத்திலையும் விஜய்க்கு குறைந்தவர் அல்ல, விஜய் எந்த விதத்திலும் அஜித்துக்கு குறைந்தவர் அல்ல. 2 பேருமே சமமா ஒரே ஒரு தராசுல நீங்க 2 பேரையும் உட்கார வச்சீங்கன்னா ஒரே ஈக்குவல் வெயிட், ஈக்குவல் குவாலிட்டியோட இருந்தாங்க. அந்த வெற்றி, புகழ், அவங்களுக்கான பிசினஸ், அவங்களுக்கான கலெக்ஷன் எல்லாமே சமமா இருந்துச்சு. இன்னைக்கு ஒருவேளை விஜய் வந்துட்டாரு, ஒருவேளை விஜய் எல்லாம் வந்துட்டாரே நம்மளும் வரலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள்லாம் ஏற்பட்டு வந்தாருன்னா அரசியலே அதான் வேற மாதிரி இருக்கும். அஜித்தும் அரசியலுக்கு வந்துட்டாரு அப்படின்னா இப்போ சினிமா துறையில டாப் ஹீரோஸா யாரு இருப்பாங்க? ரஜினி, கமல் தான் உங்களுக்கு இருக்காங்கல்ல. அவங்களுக்கு அடுத்தடுத்து நம்ம பார்த்தோம்னா விஜய், அஜித், அப்புறம் சிவகார்த்திகேயன் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. பட் டாப் மெயின் ஹீரோஸ் இடத்துல யார் வருவாங்கிறது நம்ம கணிக்க முடியாதுமா. அதாவது இது மக்கள் தான் முடிவு பண்ணணும். மக்களுக்கு யார அந்த அளவுக்கு, அதாவது உச்சத்துல கொண்டு போய் உட்கார வச்சு மகுடம் சூட்டி ரசிக்கிறதுக்கு அளவுக்கு தகுதியானவங்கிறத மக்கள் தான் டிசைட் பண்ணும். மக்களுக்கு தெரியும், மக்கள் தான் டிசைட் பண்ணுவாங்க ஒருத்தவங்களை எப்படி கொண்டாடுறாங்கன்னு. அந்த கொண்டாட்டம் யாருக்கு இருக்க போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இப்போதைக்கு விஜய் மட்டும்தான் சினிமா விட்டு விலகுகிறார். 69 அதாவது ஜனநாயகன் படத்தோட அவர் அரசியல் போறாங்கிறத அறிவிச்சிருக்காரு. ஆனா என்னுடைய கருத்து என்னன்னா, கூடிய விரைவில் விஜயும் மறுபடியும் படத்துல நடிக்க வருவார். இதுவும் இல்ல, உண்மைதாமா. கூடிய விரைவில் நீங்க பாருங்க, இப்பவே சொல்றேன், மார்க் மை வேர்ட்ஸ், கூடிய விரைவில் விஜய் மறுபடியும் 26 எலெக்ஷனுக்கு அப்புறம் படத்துல நடிக்க வருவார். அப்ப 26 எலெக்ஷன்ல விஜய் ஜெயிக்க மாட்டாருன்னு சொல்றீங்களா? இல்ல, அப்படி கருத்து எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. அதாவது ஜெயிச்சாலும் நடிக்க வருவார், தோத்தாலும் நடிக்க வருவார். ஜெயிச்சா ஏன் நடிக்க வரார் அப்படின்னா, அதாவது அந்த சினிமா பேஷன் அவருக்குள்ள இருக்கு, விஜய்க்குள்ளயும் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா
இப்ப சச்சின்லாம் ரிலீஸ் ஆகி ஒரு ரீரிலீஸ் படம், அதை வந்து ரசிகர்கள் எவ்வளவு தூரம் கொண்டாடுறாங்க, எவ்வளவு தூரம் என்ஜாய் பண்றாங்க, இதெல்லாம் விஜயும் பார்த்துட்டு தான் இருக்காரு, பார்க்காமலாம் இல்ல. அதுக்கு பண்ண வினைல்ஸ், அதுக்கு பண்ண போஸ்டர்ஸ் எல்லாம் கார்ல கடந்து போது பார்த்து அவரும் ரசிச்சிருக்காரு. இந்த அதை ஒரு 20 வருடம் கழிச்சு அவர் நடிச்ச ஒரு படம் ரீரிலீஸ் ஆகி இவ்வளவு பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு, இவ்வளவு தூரம் ரசிகர்களால கொண்டாடப்படுது, இவ்வளவு பெரிய கலெக்ஷனை கொடுத்துருக்கு அப்படின்னா அந்த ஒரு உற்சாகம் இருக்கு பார்த்தீங்களா. நான் எப்படி அஜித்துக்கு சொன்னோமோ அதே மாதிரி அந்த ஒரு உற்சாகம் விஜய்க்குள்ளேயும் பதிவாயிருக்கும். அதனால நம்ம ஏன் மறுபடியும் தொடர்ந்து படங்கள் நடிக்க கூடாது அப்படின்னு அவர் நினைச்சு முதல்வர் ஆனதுக்கு அப்புறம் கூட நடிக்கலாம். இப்போ ஜனநாயகன் படம் கண்டிப்பா அவருடைய கடைசி படம் இல்லை அப்படின்னு சொல்றீங்க. அதான் இப்ப சொன்னேன், ஜனநாயகன் படம் அவருடைய கடைசி படம் கிடையாது, மறுபடியும் சினிமாவில் விஜய் நடிப்பார். ஏன்னா விஜய் வந்து ரொம்ப உறுதியா இருக்கார் இல்லையா, அவருடைய கடைசி படம் ஜனநாயகன் தான், அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாவே பொலிட்டிக்கல்ல தான் இருக்க போறேன், மக்களுக்காக சேவை செய்ய போறேன் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டோட தான் இருக்காரு. ஸோ இப்ப நீங்க சொல்றீங்க மறுபடியும் வந்து அவர் எலெக்ஷனுக்கு அப்புறமா ரீஎன்ட்ரி வந்து கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு, பட் இது எப்படி எந்த இடத்துல கரெக்டா இருக்கும் அப்படின்னு? இல்லம்மா, நான் ஏன் சொல்றேன்னா விஜயை பொறுத்த வரைக்கும் நமக்கு பர்சனலா அட்டாக் பண்ணணுங்கிற எண்ணங்கள் கிடையாது. பட் இருந்தாலும் விஜயை பொறுத்த வரைக்கும் அதாவது வந்து ஒரு சினிமா நடிகரா ஒவ்வொரு ஸ்டெப்பா வந்தார். எப்படி அஜித் வந்து பெரும் போராட்டத்துக்குள்ள வந்தாரோ, ஒரு சினிமா இயக்குனருடைய மகனா இருந்த போது கூட விஜய்க்கு வந்து பல போராட்டங்கள் இருந்துச்சு சினிமால ஜெயிக்கிறதுக்கு. ஸ்டெப் ஸ்டெப்பா ஜெயிச்சு இன்னைக்கு வந்து ஒரு பெரிய உச்சத்துல, அதாவது டவுட்டே இல்லை, கலெக்ஷன் கிங் விஜய் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்துல வந்து நிக்கிறாரு. இன்னைக்கு அவருடைய சம்பளம், அவருடைய வியாபாரம் எல்லாமே வேற மாதிரி. இன்னைக்கு விஜய் தான் தமிழ் சினிமால அதிகமான சம்பளம் வாங்கக்கூடிய நடிகர், அதிகமாக ஆடியன்ஸால் வரவேற்கப்பட்டு பார்க்கப்பட்டு ரசிக்கப்படுற நடிகர், அதிகமான வந்து பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன் பண்ணக்கூடிய நடிகர், அதிகமான வியாபாரத்தை கொடுக்கக்கூடிய நடிகர், அதிகமான லாபத்தை தயாரிப்பாளர் கொடுக்கக்கூடிய நடிகர். இது எல்லாம் இருந்தா கூட விஜயனுடைய இந்த அரசியல் முடிவு அப்படின்னு இருக்கு பாத்தீங்கன்னா, அது ரொம்ப சீக்கிரமா எடுத்துட்டாரோ அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஏன் நான் அப்படி சொல்றேன்னா, நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப எம்ஜிஆர் வந்து அரசியலுக்கு வந்தாரு, தனி கட்சி ஆரம்பிச்சாரு, அவர் வந்து ஜெயிச்சாரு, சிஎம் ஆனாரு, ஓகே. ஆனா எம்ஜிஆர் வர்றதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா டிஎம்கேவோட அசோசியேட்டா இருந்தாரு, டிஎம்கேயோட சேர்ந்து வேலை பார்த்தாரு. அண்ணாங்கிற ஒரு எப்படி சொல்றது, அறிஞர் அண்ணாங்கிற ஒரு பெரிய ஆளுமையோட கூட இருந்தவர் எம்ஜிஆர். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதே காலகட்டத்துல கலைஞர்ங்கிற ஒரு பெரிய ஒரு ஆளுமையோட நண்பரா இருந்தவர் எம்ஜிஆர். டிஎம்கே கட்சியில பல மேடைகள், பல மாநாடுகள், பல அரசியல்களை உள்ள இருந்து பார்த்தவர். அவர் வெளியில வந்ததுக்கே ஒரு அரசியல் காரணம். அதாவது வந்து அந்த கட்சியில எம்ஜிஆர் இனிமே மேல மேல வளர்ந்துட்டாருன்னா சிக்கல் அப்படிங்கிறதுனாலதான் அவர் ஒரு ஸ்டேஜுக்கு மேல வெளியே அனுப்பப்படுகிறார். வெளியே அனுப்பப்பட்ட போது தனியா நமக்கு ஒரு புகழ் இருக்கு, தனியா நமக்கு ஒரு பேர் இருக்கு, தனியா நமக்கு ஒரு மாசு இருக்கு, அதை வச்சு நம்ம தனியா வெளியில வந்துடலாம், தனி கட்சி ஆரம்பிச்சிடலாங்கிற தைரியம் எங்க இருந்து எம்ஜிஆருக்கு வந்துச்சுன்னா, அவர் ஆல்ரெடி அரசியல்ல இருந்தாரு, அரசியல் பார்வை, அரசியல் அறிவு அவருக்கு இருந்துச்சு. ஓகேவா? அதனால வந்து அவர் ஆரம்பிச்சு சீஃப் மினிஸ்டர் இருந்து 10 வருஷம் ஆட்சி பண்ணாரு. அதுக்கப்புறம் ஜெயலலிதா அம்மையார் அவங்களும் வந்த போது என்னன்னா, அவங்களுக்கும் எம்ஜிஆருடைய அசோசியேட்டா இருந்தாங்க. புரியுது அவங்களுக்கு? அவங்களும் தொடர்ந்து அரசியல் இருந்தாங்க. ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் கரெக்டான சூழ்நிலை, அதாவது தட்பவெட்ப நிலை சரியா இருந்த போது அவங்களும் அரசியலுக்குள்ள வந்து அவங்களும் வெற்றி கண்டாங்க. இந்த அனுபவம் இருக்கு பார்த்தீங்களா, அரசியல் அனுபவம்ன்றது வந்து விஜய்க்கு எந்த இடத்துலயுமே இல்லை. சினிமா நடிகரா மட்டும்தான் விஜய் இருக்கார். இன்னைக்கு விஜய்க்கு இருக்கிற கூட்டம் எல்லாமே அதாவது வந்து ரசிகர்கள் கூட்டம் தானே தவிர அவர்கள் தொண்டர்கள் கூட்டமா இல்லை. அந்த ரசிகர்கள் கூட்டத்துல 18 வயசுக்கு மேற்பட்ட இளைஞர்கள், அதாவது வந்து இன்னைக்கு யூத்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த யூத்தோடைய ஓட்டுக்கள் விஜய்க்கு உழுகுமா அப்படின்னா உழுகும். உங்களுக்கு விஜய் வந்து மொத்தத்திலுமே வந்து காணப்படாத, அறியப்படாத ஒரு நடிகரா போயிடுவாரு, அதாவது அறியப்படாத ஒரு தலைவரா அரசியல் போயிடுவாரா அப்படின்னா அப்படி இருக்காது. ஆனால் விஜய்க்கு ஓட்டு போடுறவங்க விஜயோடைய மாஸ், விஜயோடைய நடிப்பு, விஜய் கவரப்பட்ட ரசிகர்கள் தான் ஓட்டு போடுவாங்க. இது ஒரு பக்கம். இது இல்லாம விஜய்க்கு நான் சொன்ன மாதிரி அனுபவம், அரசியல் அனுபவம் இருக்கா அப்படின்னா நிச்சயமா இல்லை. சரி, ஓகே, அரசியல் அனுபவம் தான் இல்லை. இப்ப அரசியல்ல மூத்த தலைவர்களை யாரையாவது கூட வச்சிருக்காரா? தன் கட்சியில பெரிய பெரிய ஆளுங்க இருக்காரானா? இல்ல. சரி, அந்த கட்சியில இருக்கிறது புஷியானதும் மாதவ் அர்ஜுனான் தான். இவங்க 2 பேரை வச்சுட்டு என்ன பண்ண முடியும்? இவங்க 2 பேருக்கு என்ன அடையாளம் இருக்கு? இதெல்லாம் ஒரு பக்கம். பல விவாதங்கள் வந்து இருந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் மீறி ஒரு முதலமைச்சரா வந்து உட்காரணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம், நான் சொல்றது குறைஞ்சபட்சம் 30% ஓட்டை வாங்கணும். 30% ஓட்டை விஜய் வாங்குவாரா அப்படின்னா
நிச்சயமா மாட்டார். காரணம் என்ன காரணம் அப்படின்னா, விஜயகாந்தே அப்படி ஒரு 30% ஓட்டை வாங்கல. விஜயகாந்த் அரசியலுக்கு வந்த போது விஜயகாந்த் வந்து அதுக்கான முதிர்ச்சி, அறிவு, பக்குவம் எல்லாமே இருந்துச்சு. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா விஜயகாந்த் ஒரு ஆளுமையான மனிதர். விஜய் அப்படி ஒரு ஆளுமையான மனிதரானா, விஜய் அப்படி ஒரு ஆளுமையான மனிதர் கிடையாது. எந்த இடத்துலயும் நம்ம பார்த்தது இல்லை. விஜயகாந்த்னா ஒரு பிரச்சனை, ஒரு சிக்கல்னா உடனே அவரே வேட்டியை மடிச்சுக்கிட்டு இறங்கி அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஆளுமையான மனிதரா இருந்திருக்காரு. அவர் அரசியலுக்கு வந்த போது அவர் வந்து புகழும் பேரோட தான் வந்தார். அவருடைய புகழும் பேரும் கடைசி வரைக்கும் இருந்துச்சு. எதிர்கட்சி தலைவர்கிற பதவிக்கெல்லாம் அவர் வந்தாரு. ஆனாலும் கூட அவரே இவ்வளவு ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிக்க முடியல, வெற்றி அடைய முடியல, வெற்றிங்கிறத தக்க வச்சுக்க முடியல. அவர் ஜெயிச்சாரு, மற்ற பெரிய வெற்றி கிடைக்கல. இது ஒரு பக்கம். இதெல்லாம் இல்லாம இந்த அரசியலுக்குள்ள விஜய் வந்திருக்காரு பாத்தீங்களா. இப்ப அவர் இன்னொரு விஷயம் சொல்றாரு, நான் 234 தொகுதியில தனித்து நிப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாட்டி சொன்னாரு. இப்ப தனித்து நிக்க முடியாம திணற, இப்ப கூட்டணிக்கு முயற்சி பண்றாரு. அதாவது பாமகவோட இணைஞ்சிடலாமா, அதோ அங்க போயிடலாமா, இங்க போயிடலாமா, எப்படி சொல்றது, அப்படி தள்ளாடுறாரு. இப்ப ஏடிஎம்கேவோட ஜாயின் பண்றதுக்கு, ஏடிஎம்கேவோட இணைஞ்சு அரசியல் பயணம் செய்யறதுக்கு முயற்சிகள் நடந்தது. ஆனா அந்த முயற்சிகள் தோத்து போச்சு. இப்ப ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் பிஜேபியோட அலையன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த பக்கம் டிஎம்கே இவர் எதிர்க்கிற கட்சி, டிஎம்கேவோட இவர் போய் சேர முடியாது. இனிமே யார் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு விடுதலை சிறுத்தை கட்சி, ஒரு பாமக, இன்னும் 1-2 கட்சிகள் இருக்கிறாங்க. இத்தனை பேருக்கு நடுவுல இவங்க, அதாவது ஒரு நான் தமிழர் சீமான், இவங்க எல்லாம் இருக்காங்க. இவங்க எல்லாம் யாராவது விஜயகாந்த் கட்சி நம்ம எடுத்துக்கலாம், பிரேமலதா விஜயகாந்த் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால இவங்கெல்லாம் யாராவது விஜயோட இணைஞ்சு பண்ணுவாங்களா அப்படின்னா யாருமே வரணும். ஏன் அப்படின்னா விஜய்க்கு அந்த அனுபவம் இல்லை, விஜய்க்கு அந்த மெச்சூரிட்டி இல்லை. விஜய் இப்பதான் அரசியலுக்கு வந்திருக்காரு. மற்றவங்க எல்லாம் எப்படின்னா இவங்க எல்லாம் மூத்த அரசியல் தலைவர்கள். ஸோ யார் இணையறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னா, பாமகவோட ஒரு மீட்டிங், ஒரு இது நடந்துட்டு இருக்கு சேர்றதுக்கு. அது ஒரு வேலை நடந்தா நடக்கும், நடந்தா என்ன நடக்கும்னு எல்லாருக்குமே தெரியும், நம்ம சொல்ல வேண்டாம். புரியுதா உங்களுக்கு? அதனால விஜயினுடைய அரசியல் மூவ் இருக்கு பார்த்தீங்களா, அது ரொம்ப 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 அது எப்படி சொல்றது, அவசரப்பட்டு எடுத்துட்டாரோ அப்படிங்கிற ஒரு இதுவும். இப்படி ஒரு முடிவை, இவ்வளவு பெரிய மார்க்கெட் வேல்யூ இருக்கிற ஒரு ஸ்டாரு, இவ்வளவு 275 கோடி சம்பளம் வாங்குற ஒரு நடிகர் எப்படி எடுத்தாரு, ஏன் எடுத்தாரு அப்படிங்கிற கேள்வியை இன்னைக்கு வரைக்கும் அதுக்கான எப்படி சொல்றது, விடையை கண்டே பிடிக்க முடியும், யாராலையுமே கண்டுபிடிக்க முடியல. ஆனா அவர் வந்துட்டார். வரட்டும், பாராட்டுவோம், வாழ்த்துக்கள் தெரியுமோ, எல்லாம் பண்ணுவோம். ஜெயிக்கிறாரா அப்படிங்கிறது ஒரு கேள்வி, அப்படி ஜெயிச்சா சஸ்டெயின் பண்றாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி. இதெல்லாம் பொறுத்துன்னு தான் பார்க்கணும். பல கேள்விகள் வந்து இருக்கு. ஏன்னா விஜய் வந்து அரசியல் வந்ததுக்கு காரணம். அதே மாதிரி அவருடைய கடைசி படம் அப்படின்னு சொல்லப்படுது ஜனநாயகன் படம் வந்து முழுக்க முழுக்க ஃபுல்லாவே வந்து பொலிட்டிக்கல் ரீதியான மூவிஸா தான் இருக்கும். ஸோ ஸ்டோரிஸ் எல்லாமே வந்து பொலிட்டிக்கல் ரீதியா தான் இருக்கும். இல்ல அவர் அந்த படத்திலேயே அவர் சிஎம் ஆகி வெற்றி பெறுவாரா அப்படின்ற நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. உண்மையில அந்த படம் வந்து எப்படி சார் இருக்கும் ஜனநாயகன்? ஜனநாயகன் படத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது வந்து அரசியல் பேசும் அந்த படம், புரியுதா உங்களுக்கு? ஆனால் முழு அரசியல் படமா நிச்சயமா இருக்கு. காரணம் என்னன்னா, முழு அரசியல் படமா கொடுத்தா அதுல நிறைய ரிஸ்க் இருக்கு. ஓடாம போச்சுன்னா பல சிக்கல்களை இது உருவாக்கிரும். அந்த தயாரிப்பு நிறுவனத்துக்கு மட்டுமில்ல, ரசிகர்களுக்கே பெரிய ஏமாற்றம் ஆயிரும். அதுவும் இல்லாம இந்த ஜனநாயகன் படத்தை 2026 பொங்கலுக்கு கொண்டு வரதுக்கு காரணம் என்னன்னா, அந்த நேரத்துல கொண்டு வந்து இது ஒரு பெரிய, அதாவது மாஸ் வெற்றி படமா மாத்தி, அந்த மாஸ் வெற்றி இருக்கு பார்த்தீங்களா, அந்த பேச்சு, அந்த பரபரப்பை அதை அப்படியே அரசியலுக்கு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்துலதான் இது பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது முழு பொலிட்டிக்கல் படமா அதை கொடுக்க மாட்டாங்க. அப்படி ஒரு ரிஸ்க் எல்லாம் அவங்க எடுக்க மாட்டாங்க. இது வந்து எப்படி சொல்றது, விஜயினுடைய படத்துல ரெகுலரா என்ன கமர்ஷியல் மசாலா, ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், அவரோட டான்ஸ், ஃபைட்டு, என்ன பஞ்ச் டைலாக் என்னென்ன இருக்குமோ அத்தனையும் இருக்கும். இதுக்குள்ள அரசியலும் இருக்கும். ஏன்னா விஜய் வந்து ஒரு பல வருஷம் முன்னாடி ஒரு இன்டர்வியூல கொடுத்திருந்தாரு. ஏன்னா என்னுடைய படங்கள் வந்து பண்டிகை டைம்ல இறங்குறது தான் எனக்கு தான் அப்போ அந்த பண்டிகை அப்படின்னு வரும். ஏன்னா அந்த படம் வந்து பண்டிகை டைம்ல இறங்கும், அந்த படம் வந்து நல்லா ஓடும், அந்த நாள்ல எனக்கு பண்டிகைன்னு சொல்றப்போ அவர் ரொம்ப ஹாப்பியா சொல்லுவாரு. ஸோ அதனாலதான் எல்லா படங்களும் வந்து கரெக்டா அந்த ஃபெஸ்டிவல் டைம்ல ரிலீஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி பேசப்படுது. இல்லம்மா, பொதுவாகவே நீங்க ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. ஃபெஸ்டிவல் டைம்ங்கிறது என்னன்னா, பொதுமக்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு தீபாவளி, பொங்கல், ரம்ஜான், பக்ரீத், கிறிஸ்மஸ் இந்த மாதிரி பண்டிகைகள் நேரங்கள்ல படம் வெளியிடுறதுக்கு காரணம் என்ன, அவங்களே மனநிலையே எப்படி இருப்பாங்கன்னா ஒரு என்ஜாய்மெண்ட் மனநிலை இருப்பாங்க, ஒரு
பொங்கல் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 10 நாள் ஹாலிடே உள்ள ஃபெஸ்டிவல். அங்க என்ன நினைப்பாங்கன்னா, நம்ம கிராமத்துக்கு போகணும், கரும்பு வாங்கி சாப்பிடணும், அப்புறம் டைம் எப்படி பண்றது, சினிமாக்கு போகணும், பீச்சுக்கு போகணும், பார்க்குக்கு போகணும், இல்ல அந்த ஊருக்கு போய் சுத்தி பார்க்கலாமா, இந்த ஆலையார் டேம்ல போய் குளிக்கலாமா, இல்ல குற்றாலத்துல குளிக்கலாமா இப்படின்னு என்ஜாய்மெண்ட் பண்றதுக்காண்டி அந்த டயத்தை ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அவங்க வந்து ஒர்க் ப்ரெஷர்லயே இருந்துட்டு இருப்பாங்க. இந்த 10 நாள்லாம் இடைவேளை கிடைக்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா, எப்படி எப்படி வந்து நம்மளை என்டர்டைனா வச்சுக்கலாம் அப்படின்னு பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும்போது சினிமா தான் பெரிய என்டர்டெயின்மெண்ட் மீடியா. முதல் இடம் வந்து சினிமாக்கு தான். சினிமா பார்க்கறதுக்கு தான் விரும்புவாங்க. அந்த நேரத்துல சினிமா பார்க்கறதுக்கு, அதாவது வந்து வேண்டான்னு நினைக்கிறவங்க கூட வருவான். அப்படி இருக்கும்போது அந்த கலெக்ஷனே வேற மாதிரி இருக்கும். இது தீபாவளிக்கும் பொருந்தும், பொங்கலுக்கும் பொருந்தும், இன்னும் நான் சொன்ன எல்லா பண்டிகைக்குமே பொருந்தும். அதனாலதான் பொதுவாவே பாத்தீங்கன்னா ஃபெஸ்டிவல் டயத்துல ஒரு படத்தை ரிலீஸ் பண்றது, அதாவது 4-5 நாள் ஹாலிடேஸ் சேர்த்து வரும். அது விரும்புறது இதுதான் காரணம். ஓகே சார். ஸோ நிறைய விஷயங்களை வந்து ஷேர் பண்ணீங்க. ஏன்னா வந்து ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் இன்னும் நம்மளுக்கு காத்துட்டு இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா அஜித் சாருக்கு வந்து கொடுத்த ப்ரெஸ் மீட்டா இருக்கட்டும், அவர் வந்து அகைன் வந்து பொலிட்டிக்கலுக்கு வர போறாருன்ற ஒரு நியூஸ் வர்றதா இருக்கட்டும், இல்ல விஜய் சார் வந்து பொலிட்டிக்கல் இருந்து மறுபடியும் சினிமாக்கு வர போறாருன்றது ஒரு செய்தியா இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரு ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் தான் அதாவது இருக்கு. வந்து நம்ம என்ன பேசியிருக்கோம்னா, அஜித் வந்து பொலிட்டிக்கல் வந்தாலும் வருவாருன்னு பேசியிருக்கோம். விஜய் வந்து மறுபடியும் சினிமாக்கு வருவாருன்னு பேசியிருக்கோம். ஸோ நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். ஸோ போக போக தான் நம்ம பார்க்க முடியும் என்னென்ன விஷயங்கள் நடக்கும், எந்த மாதிரி ட்விஸ்ட் இருக்கும் அப்படின்றது. ஸோ நிறைய சினிமா அப்டேட்ஸ் வந்து ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார்.